ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம சுட சுட வந்து செய்கிற சப்பாத்தியை ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லைனா ஒரு ஹாட் பாக்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது அடியில் இருக்கிற சப்பாத்தி வந்து நமக்கு சீக்கிரமாகவே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதை யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ரொம்பவே ஈரமாக பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கே ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி பிசுபிசுப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சப்பாத்தியை வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து சுத்தமான ஒரு காட்டன் டவல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மேலே வந்து அந்த டவலை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையுமே இந்த மாதிரி அந்த டவலுக்கு மேலே வந்து வச்சுட்டு இந்த டவலை ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஈரம் படவே படாது. அப்படியே ஈரம் ஆனாலுமே அந்த ஈரத்தை வந்து உங்களுக்கு சுத்தமாக அந்த டவல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால சப்பாத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுட சுட நம்ம வந்து செஞ்சு வைக்கும்போது கண்டிப்பாக ஈரமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹாட் பாக்ஸுக்குள்ளே அந்த மாதிரி டவலை போட்டுட்டு நடுவில் சப்பாத்தி வச்சுட்டு மேலே வந்து டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆனாலுமே உங்களோட சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு மாதிரியான ஈரத்தன்மை ஆகாமையும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பால்கோவா அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பால் யூஸ் பண்ணி நம்ம பால்கோவா செய்கிறோம் அப்படின்னா பல மணி நேரம் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு 2 கப்பில் பால் பவுடர் எடுத்திருக்கேன். என்ன பிராண்டுனாலும் ஓகே தான். 1 கப்பு ஃபுல்லாகவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப்பு வந்து சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி நெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 கப்பு பால் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பால் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற 2 கப்பு பால் பவுடர், நீங்கள் என்ன பிராண்டு பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் அந்த பால் பவுடரை உள்ளே சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்குமே நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். ஹையில் வந்து வச்சுக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரை ஆகிட்டு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் கலர ஆரம்பிச்சிங்கனாலே கொஞ்சம் வந்து தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ட்ரை ஆகிட்டே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி ட்ரை ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாத்திரத்தில், அதாவது ஒரு சின்ன பிளேட்டில் நான் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பால்கோவாவை அப்படியே அதில் வந்து மாற்றுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கும்போது நல்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவாவுக்கும் இப்படி வந்து செய்கிற பால்கோவாவுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காதுங்க. நம்ம வந்து பால் பவுடர் சேர்க்கறதுனால நல்ல சுகர் அதில் இருக்கும். இருந்தாலுமே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் வந்து சேர்க்கும்போது அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் நமக்கு. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து 1 லிட்டர் பால் வந்து சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பால் பவுடர் சேர்க்காம வெறும் பால் மட்டும் நம்ம வந்து சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 மணி நேரமாவது டைம் எடுக்குங்க இது கிளறி முடிக்கிறதுக்கு. ஆனால் டக்குன்னு வந்து பால் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் வீட்டில். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மீஷோவில் இருந்து ஒரு 5 பெட்டி நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹380 தான். காலையில் நான் இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படி வந்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ டோட்டலாகவே நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்துச்சு. ரொம்ப வெயிட்டாக இருந்ததுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கூட பார்த்திங்கன்னா இந்த சைஸ் உங்களுக்கு நான் விரல் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கப் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கூட அது வந்து அமுக்குப்படவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ணாடியில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருந்தது. நம்ம உள்ளுக்குள்ளே என்ன திங்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நல்லா பளிச்சுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற பொருட்களில் என்ன பொருள் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன்.
இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம கிச்சனில் வந்து வைக்கும்போது தனியாகவே ஒரு லுக் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பித்தளை பொருட்களை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்பு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க மாங்குன்னு நீங்கள் இதை போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே தண்ணியில் கலந்து அப்படியே அந்த பொருளை உள்ளே முக்கி நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த உருளி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க பாருங்கள். பின்னாடிலாம் ஒரு மாதிரி ரொம்பவே அழுக்கு அதிகமாக ஒரு மாதிரி டாட்டாக பிடிச்சிட்ருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு பாக்கெட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஆனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நீங்கள் எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப பழைய பாத்திரம் நீங்கள் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணாமல் சும்மா தூக்கி போட்டு வச்சுருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சின்ன கப்பில், அதாவது அந்த சின்ன குடம் மாதிரி இருந்ததில் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக விம் லிக்விடும் நான் வந்து சேர்த்துருக்கேன். விம் லிக்விட் வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து நுரை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சேர்த்தேன். மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரியான பித்தளை பொருட்களை நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி அந்த தண்ணியில் பட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இதை அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நம்ம விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் நான் வந்து விட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியுதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சோப்பில் அதில் இதிலெல்லாம் தொட்டுட்டெல்லாம் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளி நல்லா புதுசாக நம்ம வந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இப்போது லைட்டாக அங்கங்கே டாட்டாக இருக்குல்ல, அது போகிறதுக்காக மட்டும் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நார் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டீல் நார் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மட்டும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்கள் எல்லாமே வந்து பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்கும். அந்த தண்ணியிலேயே தொட்டு நான் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இந்த உருளியையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியிலே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக இது வந்து ஒரு தண்ணியில் அலசினதுக்கு அப்புறமா நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நல்ல தண்ணி, அந்த தண்ணி யூஸ் பண்ணி இன்னொரு தடவை நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் கழுவிட்டு நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம் இல்லையா காயறதுக்கு. அப்படி வைக்கும்போது டாட்டாக அங்கங்கே வந்து புள்ளியாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி ஒரு தடவை அலசி விட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்கள் எல்லாமே. இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த உருளியில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பூ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். லெமன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டைம் இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலில் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.